எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனல்லையே அதிகமாக இந்த வீடியோ போட சொல்லி கமெண்ட் பண்ண தியேட்டர்னா அது ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்க கமலா தியேட்டர் தான். ஆமாம், வாங்க 2025 ரெனோவேட் பண்ண கமலா தியேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கமலாவை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்க்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இவங்க பைக்குக்கு 30 ரூபாவும் காருக்கு 40 ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸாக ஒரு ஷோக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸ் தேட்டரோட என்ட்ரன்ஸில் இருக்குது. நீங்கள் உங்கள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க டைரெக்டாகவே தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். நீங்கள் டோரை திறந்து என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ரெனோவேஷன் ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஆமாம், முன்னைய விட இப்போது ஏசி லாபியில் சூப்பராகவே இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணுறதுக்கு சேர்ஸ் எதுவும் போடலை. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சோஃபாஸ் போட்டிருக்காங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். 2 ஃப்ளோரில் இருக்கிற லாபிலையும் டிஃப்ரெண்ட்டான தீமை தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளோர்லேயும் சூப்பராகவே இருக்குது. ஃபுட்டோட ப்ரைஸில் எந்த சேஞ்சும் பண்ணல. பழைய ரேட்டில் தான் இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. சேம் அவங்களோட காம்போஸையும் யூஸ் பண்ணுறாங்க. குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரிங்கிங் வாட்டர் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட ஓல்டு வீடியோவில் எப்படி இருந்ததோ ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் எந்த ஒரு ரெனோவேட் பண்ணலை. அதனால் நம்ம ரெஸ்ட் ரூம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஸ்க்ரீன் 2 பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2 வந்து ரெனோவேட் பண்ணி ஆல்ரெடி 1 இயர் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்க்ரீன் 1 ரெனோவேஷன் முடிஞ்சு மொத்தமாக வீடியோவை அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 2 ஸ்க்ரீனுமே நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். இந்த ஸ்க்ரீனோட டிசைன் வந்து பிவிஆர் விஆர் மாலில் இருக்கிற பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீனோட தம்பின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் சேமாக டிசைன் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து ஃப்ளோர்லேயே இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஃப்ளோருக்கும் மேலே சீலிங்க்கும் டாப் டு பாட்டம் ஸ்க்ரீன் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். அதனால் இந்த ஸ்க்ரீன் டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்க்ரீன் 2லேயும் இன்டீரியர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் கூடவே சீட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த இன்டீரியரை விட இந்த இன்டீரியர் நல்லா இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக இருந்த இன்டீரியர் சூப்பராக இருந்தது. டிசைன் லைட்டிங்ஸ் எல்லாமே செமையாகவே இருந்தது. அதை விட இது கம்பேர் பண்ணும்போது சைலண்ட்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் 2ல் மொத்தம் டிக்கெட்ஸை 5 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லான்ச் 1, இன்னொன்று லான்ச் 2, அதுக்கப்புறம் கப்பிள் சீட் எலைட் பட்ஜெட்னு பிரிக்கிறாங்க. கப்பிள் சீட் எலைட் இருந்தது ஏரோவில் இருக்குல்ல, எலைட் கிளாஸில், அது எல்லாமே சோஃபா சீட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் இவங்க கப்பிள் எலைட்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் கிட்ட இருக்கிற கேரோவில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 சீட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இருக்க 3 சீட்டும் தான் இவங்க மொத்தம் 6 இரும்பு சீட்ஸை பட்ஜெட் கிளாஸாக இவங்க பிரிக்கிறாங்க. லான்ச் 1, 2 கப்பிள் சீட்டுக்கு எல்லாமே 152 175 வரைக்கும் டிக்கெட் பைசா இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எலைட்டுக்கு வந்து 98 110 இவங்க டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட்ஜெட்டுக்கு ஆஸ் யூஷுவல் 60 ருபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 5 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 334 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். சீட்ஸ் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் எலைட்டில் FGH ஹீரோலாம் படம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க சாஞ்சி உட்காரனா கண்டிப்பாக ஸ்க்ரீனை மறைக்குது அந்த சீட்ஸு. அது மட்டும் ட்ராபேக்காக இருக்குது. லாஞ்சுக்கு போகிற என்ட்ரன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. அந்த மிரர் தீம் பார்க்குறதுக்கு செமையாகவே அட்ராக்ட் பண்ணி சொல்லலாம். லாஞ்ச்லேயும் சொன்ன மாதிரி சேம் கப்பிள் சீட்ஸையும் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. கம்ஃபர்டபுளாகவே படம் பார்க்க முடியும்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இந்த ஸ்க்ரீன் 2ல் நான் லாஸ்ட் டைமில் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் போகும்போது பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 2ல் பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். லாஸ்ட் டைம் இந்த ஸ்க்ரீன் 2 DTS இல்லை 5.1 இருந்தது. ஆனால் இந்த டைம் இவங்க 7.1 அதாவது டால்பி 7.1 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சவுண்ட் எஃபெக்ட்டும் இங்கே சூப்பராகவே இருக்குது. ஓவராலாக ஸ்பீக்கர்ஸ் எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ணலை. சேம் ஸ்பீக்கர்ஸ் தான், JBL ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பிரைட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இன்னும் வேறு லெவல் ஸ்க்ரீன் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏசி இந்த ஸ்க்ரீன் 2ல் டாப் நச்சாக இருக்குன்னே நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம ஒரு 6 to 7 மந்த் முன்னாடி போட்ட வீடியோவில் என்னென்ன அப்கிரேட் பண்ணணும்னு சொன்னோமோ அந்த அப்கிரேட்லாம் இவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்கிரேட்னு இப்போ இந்த ஸ்க்ரீனை 1 பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னாடி ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்த ரெட் லைட்டை சுத்தமாக தூக்கிட்டாங்க. அது இன்னொரு நல்ல விஷயம் சொல்லலாம். இன்டீரியர் இங்கே வேறு லெவலில் இருக்குது. பார்த்த உடனே ஒரு 2-3 தேட்டர் ஞாபகப்படுத்தினாலும் இங்கே இன்டீரியர் டிசைன் வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு விஷயம், ஏசி பக்காவாக இருக்குது. ஏசி விட இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் படம் முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் நம்ம சட்டையிலே ஒட்டி டாப் நாச்சாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இருக்கிற சீட்ஸ் வந்து மினியோதயமை நம்மளை ஞாபகப்படுத்தினாலும் சீட்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. புஷ்பேக்கோட நல்ல சாஞ்சி கம்ஃபர்டபுளாகவே படம் பார்க்க முடியும் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க சீட்ஸில். இவங்க
அப்கிரேட் பண்ண மெயினான விஷயம் என்னென்னா ஆடியோன்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த கமலா ஸ்க்ரீன் 1 இனிமேல் அஃபிஷியலாக டால்பி 7.1 ஆடிட்டோரியம்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 24 சரவுண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. 8 சரவுண்ட் ஸ்பீக்கர் லாஞ்சிலையும் 16 சரவுண்ட் ஸ்பீக்கர் கீழேயும் கொடுத்துருக்காங்க. லாஞ்சில் யூஸ் பண்ணுறது ஓல்டு ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் தான். கீழே எலைட்டில் 16 QC ஸ்பீக்கர்ஸை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க எமினன்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த ஸ்பீக்கரை அப்கிரேட் பண்ணது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பேஸ் பஞ்சு வந்து லாஞ்ச் வரைக்கும் எஃபெக்ட் அடிக்கும். அந்தளவு பேஸிங்க சூப்பராகவே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று இவ்வளோ ரெடி பண்ணிவிட்டு டால்பியோட டெமோ ஆடியோ போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் போன ஷோவில் அது போடவே இல்லை. அது மட்டும் தான் இப்போ மைனஸாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இனிமேல் வர ஷோலாம் அந்த டெமோ போடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம். ப்ரொஜெக்ஷனை பற்றி நம்ம தனியாக ஒரு ஷார்ட் போட்டோம். ஆமாம், இந்த ஸ்க்ரீன் 1ல் பார்கோவோட 25,000 லூமன்ஸ் கொண்ட RGB லேசர் ப்ரொஜெக்ஷனாக 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்டாக அந்த ப்ரொஜெக்டர் வந்து ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஸ்க்ரீன் வந்து பின்னாடி இருந்து பார்த்தா ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் தரும். ஆனால் நீங்கள் கிட்ட உட்காந்து பார்த்தா இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு கர்வ்டு ஸ்க்ரீனாக தான் இருக்குது. சூப்பராகவே இருக்குது. ஸ்க்ரீன் சைஸ் வந்து படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. ஆடியோ வீடியோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கமலா ஸ்க்ரீன் 1 டாப் நாச்சாக இருக்குன்னு நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சீட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்ஸை மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று லாஞ்ச் 1, இன்னொன்று லாஞ்ச் 2, கப்புள் சீட், அதுக்கப்புறம் எலைட்னு 4 வகையாக பிரிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் இங்கே பட்ஜெட் டிக்கெட் இருந்தது. இப்போ அந்த பட்ஜெட் டிக்கெட் இங்கே இல்லை. இனிமேல் வெயிட் பண்ணுவாங்களா நம்மளுக்கு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிக்கெட் ப்ரைஸும் ஸ்க்ரீன் 2 மாதிரியே சேமாக லாஞ்சுக்கு 152லேருந்து 175 வரைக்கும், கப்புள் சீட்டுக்கு கீழே 152லேருந்து 175 வரைக்கும், எலைட்டுக்கு 98லேருந்து 110 வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸாக இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 ரோ கப்புள் சீட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ABCயில் இருக்க கப்புள் சீட்ஸுக்கு அதாவது $152லேருந்து $175 வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஜே ரோவில் இருக்க கப்புள் சீட்ஸுக்கு இவங்க 98லேருந்து 110 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் போகும்போது இங்கே பட்ஜெட் கிளாஸ் சீட்ஸு அங்கே போடலை. இப்போது ஆன்லைனில் செக் பண்ணும்போது பட்ஜெட் கிளாஸ் சீட் இருக்குது. யாராவது போனீங்கன்னா இப்போது பட்ஜெட் கிளாஸ் சீட்டுக்கு என்ன டைப் சீட்ஸ் போட்டிருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற 4 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 570 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். ஓவராலாக எனக்கு இந்த கமலா சினிமாஸ் எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக நம்ம எப்படி ஒரு தேட்டரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோமோ அந்த ரெனோவேஷனை ஸ்க்ரீன் 1ல் இவங்க பண்ணியிருக்கிறது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். எனக்கு இந்த ரெனோவேஷன் ஒர்க் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் கமலா சினிமாஸ் இனிமேல் என்னோடய ஃபேவரட் சினிமாஸ்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் யாராவது இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா ரீசெண்டாக மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். குட் பேட் அகலி பார்த்த பிறகு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.